சாய்பாபா கிட்ட ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்காரு. சாயி, எனக்கு எந்த தொழிலும் சரியா வரல, என்னால சம்பாதிக்கவும் முடியல, ஒரு தொழில் ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்லயே மூடுற மாதிரி ஆயிடுது சாயின்னு சொன்னாராம். அதுக்கு சாய்பாபா கேட்டிருக்காரு, ஏன்பா இது வரைக்கும் நீ எத்தனை தொழில் பண்ணிருக்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சாய், நான் ஒரு 6-7 தொழிலுக்கு மேல பண்ணிட்டேன் சாய், எதுலையுமே நிரந்தரமா நிக்க முடியல அப்படின்னு பக்தன் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு சிரிச்ச சாய், இத்தனை தொழிலையும் எத்தனை நாட்களுக்குள்ளப்பா நீ பண்ணுன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பக்தர் பதில் சொல்லியிருக்காரு, 8 மாசத்துக்குள்ள இத்தனை தொழில் பண்ணிருந்த சாய் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு திரும்பவும் சிரிச்ச சாய், ஒரு விடியல் பொழுது வந்து இரவு வர்றதுக்கே 12 மணி நேரம் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுது, சராசரியா ஒரு முழு வீட்டை கட்டி முடிக்க குறைஞ்சபட்சம் 8-10 மாசமாவது ஆகும், பூ பூக்க காய் காய்க்க பயிர்கள் வளர அதுக்கான காலங்களை எடுத்துக்குது. அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு சிறிய காலகட்டத்தில் இத்தனை தொழில் பண்ணிருக்கேன்னு வந்து சொல்ற. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அதை பத்தி பாதியளவு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 6-8 மாதங்கள் ஆகிவிடும். முழுமையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருடத்திலிருந்து 1.5 வருடங்கள் கூட ஆகலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதுல இருக்கிற எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கறதுக்கான வேலைகளை நீ பார்ப்ப. முக்கியமா பணப்பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீ கவனிக்க ஆரம்பிப்ப. இன்னைக்கு பெரிய தொழிலதிபர்களா இருக்கிற எல்லாருமே 10-15 வருடங்கள் ஒரே தொழிலை செஞ்சவங்க தான். அதனால ஒரு தொழிலை ஒழுங்கா முழுமையா பொறுமையா செய்ய ஆரம்பி. எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை விட்டு போகாத. அதுல இருக்கிற பிரச்சனைகள் தானாவே உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை சரி பண்ணாலே உன்னோட தொழில் வளர ஆரம்பிக்கும். சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா கொண்டு வரலாம். அதற்கான பொறுமையும் அந்த தொழில் மேல உனக்கு ஈர்ப்பும் இருந்தா எந்த தொழில்ல வேணாலும் நீ பெரியவனாகலாம். அதனால மனசுல மட்டும் ஒண்ணு வச்சுக்கோ, ஒரு தொழில் சரியில்லைன்னா மாறிக்கிட்டே போகாத, ஒரே தொழிலை முழு முயற்சியோட செய் அப்படின்னு சாய் பக்தர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்ட பக்தர், சாய் என்னை மன்னிச்சிடுங்க சாய், இந்த விஷயத்தை நான் புரிஞ்சிக்காம என் வாழ்க்கையே தொலைக்க பார்த்தேன், இனிமேல் கவனத்தோட ஒரே தொழிலை செய்யற சாய் அப்படின்னு சொல்லி சென்றாராம். இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னா தொழில் பண்ற நண்பர்களுக்கு இதை நீங்க ஷேர் செய்யுங்க. கமெண்ட்ல ஓம் சாயின்னு சொல்லுங்க.